இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், மீன ராசி, லக்னத்தில் சனி, 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன், 4இல் புதன், 5இல் குரு, செவ்வாய், ராகு மற்றும் சந்திரன், 11இல் கேது. லக்னாதிபதி அதாவது விருச்சிக லக்னம், லக்னாதிபதி 5இல் இருக்கின்றார். பாவ கிரகங்கள் 5இல் இருக்கக்கூடாது, திரிகோணத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருக்க வேண்டும், பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இங்கு லக்னாதிபதி 5இல் இருந்து ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 354 டிகிரியில் இருக்கின்றார், ராகு 351 டிகிரியில் இருக்கின்றார். இங்கு குரு இருப்பது போன்று தெரிந்தாலும் குரு 330 டிகிரியில் இருக்கின்றார். அப்பத்தான் மீனராசிக்குள் நுழைந்திருக்கின்றார். இப்போ குருவோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை, 24 டிகிரி வித்தியாசத்தில் செவ்வாய் இருக்கின்றார். அதே போன்று ராகு 21 டிகிரி வித்தியாசத்தில் குருவிலிருந்து விலகி இருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா கூடுதலாக லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார், ராகுவின்ற தொடர்பில் இருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகருக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருக்கும் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் மூத்த சகோதரத்தை பாப்பமாக இருந்தார். மூத்த சகோதரத்தை குறிப்பது 11ஆம் பாவம். அந்த 11ஆம் பாவம் இங்கு கன்னியாக வருகிறது. இந்த கன்னிக்கு நேர் 7ஆம் வீட்டை பார்த்தீர்களே, ஆனால் அந்த கன்னிக்கு நேர் 7ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, குரு மற்றும் சந்திரன் இருக்கின்றார்கள். அந்த 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கின்றது. அப்போ இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இவரது அண்ணன் கலப்பு திருமணம் செய்வார் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த கன்னி லக்ன அதிபதி பார்த்திங்கன்னா அந்த லக்னத்துக்கு 6இல் மறைகின்றார். பொதுவாக 7இல் பார்த்திங்கன்னா சுபக்கிரகம் இருந்தால் கண்டிப்பாக திருமண விஷயத்தில் ஏதோ ஒரு இல்லங்கத்தை கொடுக்கும். எனவே கன்னி லக்னாதிபதியும் 6இல் மறைகின்றார். 7இல் சந்திரன், செவ்வாய், ராகு இணைவு. எனவே கலப்பு திருமணத்தை உண்டாக்கியது. ராகு, செவ்வாய், சந்திரன் 7இல் குடியிருந்தால் இந்த மாதிரியான திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வாகனம் செலுத்துபவர்கள், டிரைவிங் பண்ணுறவர்கள் 4ஆம் இடத்தில் 4ஆம் இடம் பொதுவாக வண்டி வாகனங்களை குறிக்கும். அந்த 4ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்றிருந்தால், அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி போகும் காலங்களில் வாகனம் ஓடுவதை தவிர்க்க வேண்டும். வாகனம் ஓடினாலும் கூட மிகவும் கவனமாக செலுத்த வேண்டும். நீங்கள் கவனமாக செலுத்தினாலும் அந்த வீதி விடாது இல்லையா, வந்து அடித்து விட்டு சென்றுவிடும். அப்போ அந்த காலகட்டத்தில் வாகனம் ஓடுவதை தவிர்ப்பது நல்லது. இங்கு பாருங்கள், இவருக்கு ஒரு விபத்து நடக்கின்றது. அப்போது நடந்த தசை புதன் தசை. அந்த புதன் 4இல் இருக்கிறது. 4ஆம் இடம் வண்டி வாகனங்களை குறிக்கும் இடம். இந்த 4ஆம் இடத்துல யார் வந்திருக்கிறது என்று பாருங்கள், அஷ்டமாதிபதி. இந்த மாதிரியான அமைப்பு வரும்போது அந்த தசாபுத்தி போகும் காலங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டாமல் இருப்பது மிகவும் நல்லது. அந்த தசாபுத்தி முடிந்த பின்பு நீங்கள் வாகனத்தை ஓட்டலாம். இங்கு அஷ்டமாதிபதி 4ஆம் வீட்டில் வந்திருக்கின்றார். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தோடு தொடர்பட்டாலே வாகன விபத்து நடக்கும் என்று சொல்லலாம். அதே நேரம் அந்த 8க்கு 11ஐ பார்த்தால் அங்கு எந்த நல்ல கிரக தொடர்பும் இல்லை. அதே நேரம் அந்த 11ஆம் வீட்டதிபதி விபத்தோடு சம்பந்தப்பட்ட ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ இவருக்கு வாகன விபத்து ஏற்பட இருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. வாகன ஸ்தானத்தில் புதன் இருப்பதால், அஷ்டமாதிபதி இருப்பதால் கண்டிப்பாக விபத்தை கொடுத்து உயிரை எடுப்பார் என்று சொல்லலாம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், ராகு மற்றும் செவ்வாயோடு சம்பந்தப்படுகிறது. அஷ்டமாதிபதி புதனும் 6ஆம் வீட்டதிபதியின் சாரத்தில் இருக்கின்றார். விபத்தை கொடுக்கும் ராகுவும் அஷ்டமாதிபதியின் சாரத்தில் இருக்கின்றார். அதே நேரம் 6ஆம் வீட்டதிபதியான செவ்வாயும் ராகுவோடு சம்பந்தம், ஆயுள் ஸ்தானத்தோடும் சம்பந்தம். எனவே இவரது மரணம் வாகனத்தால் தான் ஏற்படும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக உங்களது ஜாதகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது
அந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு போகின்றதா? தற்போது நடந்து கொண்டிருக்கின்றதா? அது எவ்வளவு காலம் வரை அந்த புத்தி போகும்? அந்த புத்தி போகும் காலம் வரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்துகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓடுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இவருக்கு அதிக கெட்ட பழக்கம் இருக்கின்றது. ஏன் உங்களுக்கே தெரியும், இங்கு லக்னாதிபதி கெட்டு போயிருக்கின்றார். பொதுவாக ஜாதகத்தில் ஒழுக்கம் என்றால் அதை முதலில் சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும். அடுத்து 4ஆம் இடம், அதற்கடுத்து லக்கினம் மற்றும் லக்கினாதிபதி இவற்றை வைத்து பார்க்க வேண்டும். மேலே கூறப்பட்டவர்களோடு அஷ்டமாதிபதி தொடர்பு வரக்கூடாது. அஷ்டமாதிபதி என்றாலே ஒழுக்கம் கெட வைக்கும் கிரகம். இங்கு சந்திரனோடு செவ்வாய் ராகு இருப்பது அவருடைய ஒழுக்க சீர்கேட்டை காட்டுகிறது. இங்கு 4ஆம் வீட்டில் அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கிறது. லக்னாதிபதி செவ்வாய்க்கு ராகு தொடர்பு. லக்னம் சனியின் சாரத்தில் இருக்கிறது. லக்னாதிபதி செவ்வாய் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கின்றார். எனவே நல்ல குடிமகனாக இந்த ஜாதகர் இருந்திருப்பார் என்று சொல்லலாம். அதாவது குடிமகன் என்றவங்களுக்கு விளங்கு நன்றாக குடிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார். அடுத்து இவர் இளைய சகோதரத்தோடு ஒன்றாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. இளைய சகோதர ஸ்தானத்தில் சூரியன் இருக்கின்றார். அந்த வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்கின்றார். அதுவும் விரோதியின் வீட்டில் இருக்கின்றார். விரோதியின் வீட்டில் இருந்து தனது 3ஆம் வீட்டை பார்க்கின்றார். அதாவது தனது 3ஆம் பார்வையால் தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார். அந்த பார்வை பலமாக சூரியன் மேல் விழுகிறது. இளைய சகோதர கிரகம் செவ்வாய். அவரே 6ஆம் அதிபதியும் ஆவார். அவர் பலமில்லாமல் இருக்கின்றார். எனவே இளைய சகோதரத்துடன் இவர் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தால் இவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அடுத்து இவருடைய ஆயுள பாப்பமாக இருந்தால் லக்னாதிபதி பலம் மற்றும் லக்கினம், அஷ்டமாதிபதி சந்திரன் பலம், 3ஆம் இடம் மற்றும் அதன் அதிபதியின் பலம் 10ஆம் இடம். இதை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். லக்னாதிபதியே 6ஆம் அதிபதி. இங்கே முதலாவது நாங்கள் பார்க்க போன்றோம் லக்னாதிபதி பலம் மற்றும் லக்னத்தினுடைய பலம். இங்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதி ஆகின்றார். அதுவும் விபத்து துர்மரணகாரகன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். லக்னத்தில் பகை பெற்ற சனி அவர் 3ஆம் அதிபதி. அப்போ லக்னம் மற்றும் லக்னாதிபதியும் அடிபட்டு போச்சு. அடுத்தது சந்திரன் பலம். சந்திரனுடன் ராகு மற்றும் 6ஆம் அதிபதி செவ்வாய் இணைவு. எனவே சந்திரனுக்கும் பலமில்லை. மனதுக்கு காரகனான சந்திரனும் பலம் இழந்தார். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது அஷ்டமாதிபதி. 8ஆம் வீட்டுக்கு செவ்வாய் பார்வை. அதாவது 8ஆம் அதிபதியான புதன் செவ்வாயின் சாரத்திலிருந்து வலுவிழந்தார். வலுவிழந்து என்ன செய்கின்றார்? ராசிக்கு தனது சாரத்தை கொடுத்துள்ளார். ராசி பலமில்லை. அதே நேரம் 6ஆம் அதிபதி தனது சாரத்தை கொடுத்துள்ளார். அதுவும் பலமில்லை. 6ஆம் அதிபதி செவ்வாயும் பலமில்லை. பலமிழந்த நிலையில் 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார். அப்போ இங்கு செவ்வாய் ராகு மற்றும் சந்திரனின் தொடர்பில் இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கின்றார். 8ஆம் வீடு மொத்தமாக பலமிழந்து போய்விட்டது. 10ஆம் அதிபதி 3இல் அமர்ந்து அவருக்கு சனி பார்வை. எனவே அற்ப ஆயுள் ஒன்று உறுதியாகிவிட்டது. எப்படி ஒரு மனிதன் இறக்க வேண்டும்? 2 7ஆம் இடமோ அல்லது அதன் அதிபதியோ சம்பந்தப்படும் போது மரணம் வரும்.